Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் ribbon. So ribbon அப்படின்னா என்ன? ribbonல என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு அதை பத்தி தான் இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். So the ribbon is a user interface element which was introduced by Microsoft in Microsoft Office 2007. So the ribbon அப்படிங்கிற காம்போனன்ட் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் எலமெண்ட். நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு தேவையான மோஸ்ட் ஆஃப் த கமாண்ட்ஸ் இந்த ரிபன்ல தான் இருக்கும். ஸோ இந்த ரிபன் காம்போனன்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2007 தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. இட் இஸ் லொகேட்டட் பிலோ த குயிக் ஆக்சஸ் டூல்பார் அண்ட் த டைட்டில் பார். ஸோ ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் லே அவுட் தான் இந்த இமேஜ்ல இருக்கு. ஸோ இதுல டாப்ல லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கிற பட்டன், அதுதான் ஆஃபீஸ் பட்டன். தென் அதுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது குயிக் ஆக்சஸ் டூல் பார். நம்ம குயிக்கா யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல ஷார்ட்கட்டா கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். தென் அதுல இருந்து ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா டைட்டில் பார், ஒரு டாக்குமெண்டோட நேம் ஆர் டைட்டில் இந்த டைட்டில் பார்ல டிஸ்பிளே ஆகும். இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்க்கும் அந்த டைட்டில் பார்க்கும் கீழே இருக்கிறது தான் ரிபன். இந்த இமேஜ்ல குயிக் ஆக்சஸ் டூல் பார் அண்ட் டைட்டில் பார் அதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே சேர்ந்ததுதான் ரிபன். ஸோ ரிபன்ல பாத்தீங்கன்னா 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஒன்னு டேப்ஸ், தென் குரூப்ஸ், தென் கமாண்ட் பட்டன்ஸ். ஸோ டேப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல இருக்கிறது தான் டேப்ஸ். ஸோ தெர் ஆர் 7 டேப்ஸ். தென் குரூப்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேப்லயுமே செட் ஆஃப் குரூப்ஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா ஃபாண்ட் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு, தென் பேராகிராஃப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு, தென் எடிட்டிங் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஹோம் டேப்ல இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டேப்லயுமே செட் ஆஃப் குரூப்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு குரூப்லயுமே ரிலேட்டட் கமாண்ட் பட்டன்ஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா ஃபாண்ட் குரூப்ல ஃபாண்ட் ரிலேட்டடா உள்ள கமாண்ட் பட்டன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த 3 காம்போனன்ட்ஸும் சேர்ந்ததுதான் ரிபன். ஸோ ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் டேப். There are 7 task-oriented tabs located across the top of the ribbon. So ribbonல topல பாத்தீங்கன்னா இந்த tabs இருக்கும். There are 7 tabs: home, insert, page layout, references, mailings, review, and view. So each tab has specific groups of related commands. ஒவ்வொரு tabலயுமே set of groups இருக்கும். So இந்த groupsல பாத்தீங்கன்னா set of related commands இருக்கும். It gives you quick access to the commonly used commands that you need to complete a task. நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன கமாண்ட் பட்டன்ஸ் தேவைப்படுமோ அது எல்லாமே இந்த ரிபன்ல தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு என்னென்ன கமாண்ட்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே குயிக்கா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் ஃபர்ஸ்ட் டேப் பாத்தீங்கன்னா ஹோம் டேப். ஸோ திஸ் டேப் ஹேஸ் ஆப்ஷன்ஸ் லைக் ஃபாண்ட் கலர், font style, font size, alignment, bullets, numbering, line spacing, etc. So all the basic elements which one may need to edit their document is available under the home option. இந்த ஹோம் டேப்ல பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு பேசிக்கா என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த ஹோம் டேப்ல இருக்கும். இந்த ஹோம் டேப்லயே செட் ஆஃப் ரிலேட்டட் கமாண்ட் பட்டன்ஸ் குரூப்ஸா இருக்கு. பாத்தீங்கன்னா கிளிப் போர்ட் அப்படிங்கிறது ஒரு குரூப், தென் ஃபாண்ட் அப்படிங்கிறது ஒரு குரூப், பேராகிராஃப் அப்படிங்கிறது ஒரு குரூப், ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப், தென் எடிட்டிங் அப்படிங்கிறது ஒரு குரூப். இந்த மாதிரி ஒவ்வொரு டேப்லயுமே செட் ஆஃப் குரூப்ஸ் இருக்கும். ஒரு குரூப்ல பார்த்தோம்னா செட் ஆஃப் ரிலேட்டட் கமாண்ட் பட்டன் அவைலபிளா இருக்கும். நெக்ஸ்ட் டேப் பாத்தீங்கன்னா இன்சர்ட் டேப். ஸோ இமேஜ்ல இருக்கிறது இன்சர்ட் டேப் தான். ஸோ இந்த இன்சர்ட் டேப்ல பாத்தீங்கன்னா டேபிள்ஸ், பிக்சர்ஸ், ஷேப்ஸ், சார்ட்ஸ், ஹெடர், ஃபுட்டர், பேஜ் நம்பர், இந்த மாதிரிப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்ல நம்ம என்டர் பண்ண வேண்டி இருக்கும். இதெல்லாம் இன்சர்ட் டேப் கடியில இருக்கு. அப்போ ஒரு டாக்குமெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுல டேபிள் இன்சர்ட் பண்ணணும், இல்ல ஷேப்ஸ் ஏதாவது இன்சர்ட் பண்ணணும், பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணணும், ஹெடர் ஃபுட்டர் கொடுக்கணும், சார்ட் கிரியேட் பண்ணணும், இந்த மாதிரிப்பட்ட ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம இன்சர்ட் டேப் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். தென் இந்த இன்சர்ட் டேப்ல பேஜஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப், டேபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப், தென் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப். இந்த மாதிரி செட் ஆஃப் குரூப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு குரூப்பை பத்தியும் நம்ம செப்பரேட் டுட்டோரியல்ல டீடைல்டா படிக்கலாம்.
The next tab வந்து page layout tab. So under the page layout tab, options பாத்தீங்கன்னா margin, orientation, size, columns, line numbers. So இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த டாக்குமெண்டோட பேஜை செட் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அது எல்லாமே இந்த டேப்ல இருக்கும். Then next tab வந்து references tab. So this tab is the most useful for those who are creating a thesis or writing books or lengthy documents. So நம்ம ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் லென்த்தியா இருந்தாலோ ஆர் சம் புக் கண்டென்ட் கிரியேட் பண்ணாலோ தென் thesis, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டேப் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த டேப்ல டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், footnotes, citations, bibliographies இந்த மாதிரிப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரெஃபரன்சஸ் டேப்ல தான் இருக்கு. The next tab mailings tab. ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா envelopes, labels, mail merge இந்த மாதிரிப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த மெயிலிங்ஸ் டேப்ல இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம மெயில்ஸை வந்து மெர்ஜ் பண்ண முடியும். தென் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே மெயிலிங்ஸ் டேப்ல இருக்கு. The next tab வந்து review tab. So this tab offers you some important commands to modify your document. So நம்ம ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுல மாடிஃபிகேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த டேப்ல சம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர், thesaurus, தென் டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரிப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ரிவ்யூ டேப்ல இருக்கு. தென் ஃபைனல் டேப் வந்து வியூ டேப். The page can be set in different views and layouts. ஸோ ஒரு டாக்குமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்த பேஜை வந்து டிஃப்ரெண்ட் வியூஸ்ல செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த வியூ டேப்ல இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வியூஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அதுல பிரிண்ட் லேஅவுட், ஃபுல் ஸ்கிரீன் ரீடிங், வெப் லேஅவுட், அவுட்லைன், டிராஃப்ட் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட் வியூஸ். தென் ரூலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. தென் ஜூம் கண்ட்ரோல் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த வியூ டேப்ல தான் இருக்கு. Then second component வந்து groups. So each tab has its own set of groups that show related items together. ஒவ்வொரு டேப்லயுமே set of groups இருக்கும். Then ஒவ்வொரு குரூப்லயுமே பாத்தீங்கன்னா set of related comments இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல இருக்கிறது ஹோம் டேப்ல உள்ள குரூப். ஸோ இதுல கிளிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு குரூப், ஃபாண்ட் அப்படிங்கிறது ஒரு குரூப், தென் பேராகிராஃப் அப்படிங்கிறது ஒரு குரூப், தென் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப், தென் எடிட்டிங் அப்படிங்கிறது ஒரு குரூப். இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஹோம் டேப்ல இருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு டேப்லயுமே செப்பரேட் குரூப்ஸ் இருக்கு. இதுல ஒவ்வொரு குரூப்பை பத்தியும் நம்ம செப்பரேட் டுட்டோரியல்ல டீடைல்டா எக்ஸாம்பிளோட படிக்கலாம். இதுல கிளிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா காப்பி, பேஸ்ட், கட் இந்த மாதிரிப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. தென் ஃபாண்ட் குரூப்ல ஃபாண்ட் ரிலேட்டடா இருக்கிற ஆப்ஷன்ஸ், ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் சைஸ், போல்டு, இட்டாலிக் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபாண்ட் குரூப்ல இருக்கு. தென் பேராகிராஃப் குரூப்ல பாத்தீங்கன்னா லைன் ஸ்பேசிங், புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங், அலைன்மெண்ட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பேராகிராஃப் குரூப்ல இருக்கு. ஸோ இப்படி ரிலேட்டட் கமாண்ட் பட்டன்ஸ் ஒரு குரூப்ல இருக்கும். செட் ஆஃப் குரூப் சேர்ந்ததுதான் ஒரு டேப். தென் டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். சம் குரூப்ஸ் வில் ஹாவ் எ ஸ்மால் பட்டன் இன் த லோயர் ரைட் ஹேண்ட் கார்னர். சில குரூப்ஸ்ல பாத்தீங்கன்னா பாட்டம்ல ரைட் ஹேண்ட் கார்னர்ல ஒரு சின்ன பட்டன் இருக்கும், ஏரோ மார்க் மாதிரி. இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னா it indicates that there are more detailed or advanced options available. ஸோ ஒரு குரூப்ல இந்த ரைட் ஹேண்ட் கார்னர்ல இருக்கிற அந்த சின்ன பட்டன் அதை நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த குரூப்போட டயலாக் பாக்ஸ் வந்து லான்ச் ஆகும். பாத்தீங்கன்னா இமேஜ்ல நான் ஃபாண்ட் குரூப்ல ரைட் சைட் கார்னர்ல சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுதான் டயலாக் பாக்ஸ் லான்ச்சர் பட்டன். அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் லான்ச் ஆகும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் லான்ச் ஆகும்போது ஃபாண்ட் ரிலேட்டடா இன்னும் டீடைல்டு ஆப்ஷன்ஸ் இந்த டயலாக் பாக்ஸ்ல அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் லான்ச் பண்றதுக்கு சில குரூப்ஸ்ல பாட்டம் ரைட் ஹேண்ட் கார்னர்ல இந்த பட்டன் இருக்கும். தென் கமாண்ட் பட்டன்ஸ், இதுதான் தேர்ட் காம்போனன்ட் ரிபன்ல. ஸோ தீஸ் ஆர் பட்டன்ஸ், பாக்ஸஸ் ஆர் மெனுஸ் ரிலேட்டிவ் டு ஈச் குரூப். ஸோ ஒவ்வொரு குரூப்லயுமே செட் ஆஃப் ரிலேட்டட் கமெண்ட்ஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா ஃபாண்ட் குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபாண்ட் நேம், ஃபாண்ட் ஸ்டைல், தென் ஃபாண்ட் சைஸ்,
போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், ஃபாண்ட் கலர் இந்த மாதிரிப்பட்ட எல்லா கமாண்ட் பட்டன்ஸுமே இந்த ஃபாண்ட் குரூப்ல தான் இருக்கும். இப்படி ஒவ்வொரு டேப்லயுமே செட் ஆஃப் குரூப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு குரூப்லயுமே செட் ஆஃப் ரிலேட்டட் கமாண்ட் பட்டன்ஸ் இருக்கு. ஸோ இதை ஒவ்வொரு குரூப்பா நம்ம எக்ஸாம்பிளோட செப்பரேட் டுட்டோரியல்ல படிக்கலாம். தென் இந்த ரிபனை எப்படி ஹைட் பண்றது? ஸோ ரிபனை ஹைட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கிளிக் த கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல்பார் ஆரோ. ஸோ குயிக் ஆக்சஸ் டூல்பாருக்கு ரைட் சைட்ல ஒரு சின்ன டவுன் ஆரோ மாதிரி இருக்கும். அதுதான் கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல்பார் ஆரோ. அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது இந்த இமேஜில் இருக்க மாதிரி ஒரு புல் டவுன் மெனு அப்பியர் ஆகும். ஸோ அதுல மினிமைஸ் த ரிபன் இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதை செலக்ட் பண்ணும்போது ரிபன் வந்து இந்த மாதிரி மினிமைஸ் ஆயிரும். ஸோ வித்தவுட் த ரிபன் ஒரு வேர்டு டாக்குமெண்ட் இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ நமக்கு அந்த ரிபன் வேணும், அதில் உள்ள காம்போனன்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா இந்த மேல டேப் நேம்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஏதாவது ஒரு டேப் நேம்ல நம்ம கிளிக் பண்ணும்போது ரிபன் வந்து டிஸ்பிளே ஆயிரும். தென் அந்த கமாண்ட் பட்டன் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிபன் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஹைட் ஆயிரும். So this will hide the ribbon, leaving only visible the ribbon's tab header. ரிபன்ல டேபோட நேம்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். அதுக்குள்ள இருக்கிற கமாண்ட் குரூப்ஸ் எல்லாமே ஹைட் ஆயிரும். With the ribbon hidden, you can still pull up the menus by clicking a tab which relates to a type of activity. இப்போ நமக்கு ரிபன் வேணும், அது ஹைட்ல இருக்கு, பட் நமக்கு வேணும், அதுல உள்ள ஒரு கமாண்ட் பட்டன் நமக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டேப் நேம்ல போய் நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த ரிபன் வந்து டிஸ்பிளே ஆகும். The ribbon will automatically hide once you move your mouse away from it. இப்போ நம்ம டேப் நேம்ல கிளிக் பண்ணும்போது ரிபன் டிஸ்பிளே ஆச்சு. ஸோ அந்த டேப் நேம்ல இருந்து மவுஸை நம்ம மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிபன் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஹைட் ஆயிரும். ஸோ ஹைட் ஆயிருக்கிற அந்த ரிபனை எப்படி டிஸ்பிளே பண்றது? சேம் ஸ்டெப் தான். கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல்பார் ஆரோவை கிளிக் பண்ணிட்டு அதுல மினிமைஸ் ரிபன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி அதுல செலக்ட் ஆகி டிக் விழுந்திருக்கும். அப்ப இப்ப ரிபன் வந்து மினிமைஸ் மோட்ல இருக்குன்னு அர்த்தம். அந்த டிக்ல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டிக் ரிமூவ் ஆயிரும், பிளஸ் ரிபனும் டிஸ்பிளே ஆயிரும். பாத்தீங்கன்னா ரிபன் இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இந்த ரிபனை ஹைட் பண்றதுக்கு ஒன் மோர் வே இருக்கு. டு புட் த ரிபன் இன்டு மினிமைஸ்ட் மோட், ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் ஓப்பன் ஏரியா ஆன் த ரிபன். ஸோ ரிபன்ல இந்த டேப் கமெண்ட்ஸ் அதுலலாம் செலக்ட் பண்ணாம சம் ஓப்பன் ஏரியால போயிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜ்ல இருக்க மாதிரி ஒரு புல் டவுன் மெனு அப்பியர் ஆகும். அதுல மினிமைஸ் த ரிபன் இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணும்போது ரிபன் வந்து மினிமைஸ் ஆயிரும். தென் அகைன் நமக்கு ரிபன் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அதே மாதிரி ஓப்பன் ஏரியால வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு மினிமைஸ் த ரிபன் அந்த ஆப்ஷன் டிக்ல இருக்கும். அதை நம்ம அகைன் கிளிக் பண்ணும்போது டிக் ரிமூவ் ஆயிரும், ரிபன் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே ஆயிரும். நான் இப்போ ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல டாப்ல லெஃப்ட் கார்னர்ல இருக்கிறது ஆஃபீஸ் பட்டன், அதுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது குயிக் ஆக்சஸ் டூல் பார், தென் அதுக்கு ரைட் சைட்ல இருக்குது டைட்டில் பார். இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்க்கும் டைட்டில் பார்க்கும் கீழே இருக்கிற காம்போனன்ட் தான் ரிபன். ஸோ இந்த ரிபன்ல 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டேப். டேப் பாத்தீங்கன்னா 7 டாஸ்க் ஓரியன்டட் டேப்ஸ் இருக்கு. ஹோம் டேப், இன்செர்ட், பேஜ் லேஅவுட், ரெஃபரன்சஸ், மெயிலிங்ஸ், ரிவ்யூ அண்ட் வியூ டேப். இதுல ஹோம் டேப் தான் டிஃபால்ட் டேப். ஒவ்வொரு டேப்லயுமே செட் ஆஃப் குரூப்ஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா கிளிப்போர்ட், ஃபாண்ட், பேராகிராஃப், ஸ்டைல்ஸ், எடிட்டிங் இந்த 5மே ஹோம் டேப்ல இருக்கிற குரூப். ஸோ ஒரு குரூப்ல போனோம் அப்படின்னா அந்த குரூப்ல செட் ஆஃப் ரிலேட்டட் கமெண்ட்ஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா ஃபாண்ட் குரூப்ல ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ், போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், சப்ஸ்கிரிப்ட், சூப்பர்ஸ்கிரிப்ட், ஃபாண்ட் கலர், ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபாண்ட் குரூப்ல அவைலபிளா இருக்கு. தென் இந்த ரிபனை வந்து எப்படி மினிமைஸ் பண்றது? ஸோ குயிக் ஆக்சஸ் டூல் பார்க்கு ரைட் சைட்ல இருக்கிற இந்த ஆரோ மார்க் இதுதான் கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த புல் டவுன் மெனு அப்பியர் ஆகும். ஸோ இதுல போயிட்டு மினிமைஸ் ரிபன் இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணும்போது ரிபன் வந்து மினிமைஸ் ஆயிரும். ஸோ ரிபன் இப்போ ஹிடன்ல இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு டேப்ல போயிட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிபன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த டேப்ல இருக்கிற ஆக்டிவிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுல இருந்து நம்ம மவுஸை மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிபன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹைட் ஆயிரும். இந்த ரிபனை அகைன் டிஸ்பிளே பண்றதுக்கு கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் ஆரோல போய் கிளிக் பண்ணிட்டு அந்த மினிமைஸ் த ரிபன் ஆப்ஷன் செக் விழுந்திருக்கு, அதை நம்ம அன்செக் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அன்செக் ஆயிரும், பிளஸ் ரிபன் வந்து பெர்மனண்டா டிஸ்பிளே ஆயிரும்.
தென் ஒன் மோர் வேல ரிப்பனை ஹைட் பண்ணிக்கலாம். இந்த ரிப்பன்ல போயிட்டு ஒரு ஓப்பன் ஏரியால ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா மினிமைஸ் த ரிப்பன் ஆப்ஷன் இங்கேயும் இருக்கு. இதுல நம்ம மினிமைஸ் த ரிப்பன் கொடுத்தோம்னா ரிப்பன் மினிமைஸ் ஆயிரும். அகைன் ரிப்பனை டிஸ்பிளே பண்றதுக்கு அதே ஓப்பன் ஏரியால வச்சு அந்த மினிமைஸ் த ரிப்பன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது அந்த டிக் வந்து ரிமூவ் ஆயிரும். பிளஸ் ரிப்பன் வந்து பெர்மனண்டா டிஸ்பிளே ஆயிரும். இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியல்ல நம்ம ரிப்பன் காம்போனன்ட் பத்தி டீடைல்டா பார்த்திருக்கோம். ஸோ ரிப்பன் அப்படின்னா என்ன, அந்த ரிப்பன் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல எங்க லொகேட் ஆயிருக்கு, தென் ரிப்பன்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு, தென் இந்த ரிப்பனை வந்து எப்படிலாம் மினிமைஸ் பண்ணலாம், தென் மினிமைஸ் பண்ண ரிப்பனை எப்படி டிஸ்பிளே பண்ணலாம், அதோட ப்ரொசீஜரையும் எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.